சைவம் வைணவம் என்ற பாகுபாடு இல்லாமல் அம்பாளை அன்று முழுதும் மனதார வழிபடக்கூடிய நாள். இந்த வழிபாட்டுக்கு என்னமா விசேஷம் அப்படின்றது உங்களுக்கு ஆண்டாள் பூமாதேவி ஆண்டாளாக அவதரித்தது. ஏன்னா எப்போ பாரு எல்லாத்துக்குமே குழந்தைக்கான ஒரு மருத்துவம் செய்யக்கூடியதா போச்சு. அப்ப குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கிறோம், திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா அந்த வழிபாடை தாராளமாக மேற்கொள்ளுங்க. வருகின்ற ஆடிப்பூர தினத்தன்று என்னைக்கு வருதுன்னு சொல்லியிருக்கிறோம், 28/7/2025 அன்று காலை நம்ம அம்பாள் படம் இருந்தா வீட்டில் அந்த படத்தை அம்பாளுக்கு நம்ம ஆரத்தி எடுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு எவ்வளோ இவ்வளோ பண்ணி பார்க்கும்போதே அம்பாள் இவ்வளோ அழகா இருக்காங்க, அதாவது வந்துடும் அம்மா அங்கே அப்படியே எழுந்தருள்வா அவஜ. ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சிவலட்சுமியின் ஆத்மா வணக்கங்கள். ஆடி மாதம் என்றாலே அம்பாளுக்கு விசேஷமான மாதம். அதுவும் இந்த ஆடிப்பூரம் எனும் திருவாடிப்பூரம் மிக சிறப்பான ஒரு விசேஷமான தினமாகும். ஏன்னா சைவம் வைணவம் என்ற பாகுபாடு இல்லாமல் அம்பாளை அன்று முழுதும் மனதார வழிபடக்கூடிய நாள். அந்த நாள்ல அம்பாளுக்கு பால் குடம் எடுப்பாங்க, ஊஞ்சல் சேவையெல்லாம் நடக்கும். இந்த நாள் எப்பமா வருது அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு ஆடி 12 28/7/2025 திங்கட்கிழமை அன்று தான் வருது. நிறைய ஒரு சின்ன ஒரு அம்மன் ஆலயமா இருந்தா கூட இந்த விழா ரொம்ப சிறப்பா நடைபெறும். அன்றைய தினம் நிறைய கோயில்ல வேண்டுதல் வைத்து பிரார்த்தனையாகவே நான் சொன்ன மாதிரி அந்த பால் குடம் எடுப்பது, அதே போல அம்பாளுக்கு அன்று ஊஞ்சல் சேவை செய்வது போன்ற பல விசேஷமான வழிபாடுகள் பிரார்த்தனைகள் எல்லாமே நடைபெறும். இந்த வழிபாட்டுக்கு என்னமா விசேஷம் அப்படின்றது உங்களுக்கு ஆண்டாள் பூமாதேவி ஆண்டாளாக அவதரித்த திருநாள் தான் இந்த திருவாடிப்பூரம். இந்த ஆண்டாள் ஏற்கனவே மார்கழி மாதம் விஷ்ணுவை தவம் இருந்து அடைந்தவள், அந்த ஒரு சிறப்புக்குரியவளும் கூட. இந்த திருவாடிப்பூரம் அன்னை அவதரித்த நாளில் ரொம்ப சிறப்பான நாள். இதுக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கையும் குழந்தை பாக்கியத்தையும் அருளக்கூடியவள், நல்ல குடும்பத்தில் நல்ல ஒரு சுபிட்சத்தை அருளக்கூடியவள், அனைத்து விதமான சுக்கரனை பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணிக்கொள்ளலாம் அம்மாவை வழிபடும் பொழுது. நம்ம குடும்பத்தில் நிறைய நாட்களாக திருமண தடை இருக்குது, புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா அனைவருக்குமே இப்போ இருக்க காலகட்டத்தில் புத்திர பாக்கியம் பெறுவதே பெரிய விஷயமா போச்சு. ஏன்னா எப்போ பாரு எல்லாத்துக்குமே குழந்தைக்கான ஒரு மருத்துவம் செய்யக்கூடியதாக போச்சு. அப்போ குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கிறோம், திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா இந்த 90s கிட்ஸுக்கு திருமண பாக்கியமே அமையறதில்ல. நாங்கள் பாவப்பட்டவங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அப்படிப்பட்டவங்கலாம் இந்த ஆண் பெண் யாராக இருந்தாலும் இந்த வழிபாடை தாராளமாக மேற்கொள்ளுங்க. வருகின்ற ஆடிப்பூர தினத்தன்று என்னைக்கு வருதுன்னு சொல்லியிருக்கிறோம், 28/7/2025 அன்று நம்ம காலையில் இதுக்கு விரதமாகவும் இருக்கலாம். இது உங்கள் உடல்நிலையை பொறுத்து, திருமணம் ஆகிறவங்களும் சரி, குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருப்பவங்களும் சரி, இந்த நாட்களில் காலையில் எழுந்து அம்பாளை நீராடி நீங்கள் அன்றைக்கு ஆடிப்புறம் 5:30 மணியோடு முடிஞ்சிருது. அதனால் இந்த வழிபாடை மேற்கொள்ளுகிறவங்க காலையில் ஒரு 9லேருந்து 10க்குள்ளேயோ, இல்லை மத்தியானம் 12லேருந்து ஒரு 1:30க்குள்ளேயோ, மாலை 3லேருந்து 4க்குள்ளேயோ இந்த வழிபாடை செய்து இந்த முறையை பின்பற்றி கொள்ளலாம். அன்று காலை நம்ம அம்பாள் படம் இருந்தால் வீட்டில் அந்த படத்தை ஒரு மணப்பலகை, ஒரு பெரிய மணப்பலகை எடுத்துக்கோங்க. ஒரு ஆள் உட்கார்ற மாதிரி, சின்னதெல்லாம் இல்லை, ஒரு நல்ல ஒரு பெரிய மணப்பலகை எடுத்து அதை மாக்கோலம் போட்டு அதன் மேலே சிகப்பு துணி விரித்து நம்ம வீட்டில் எந்த அம்பாள் படம் இருக்கோ அந்த அம்பாள் படத்தை அதன் மேலே வச்சு அதுக்கு நல்லா சுத்தம் பண்ணி அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு பூ போட்டு நல்லா அம்பாள் ஸ்லோகங்களை சொல்லி அம்பாள் ஸ்லோகத்தை சொல்லி இல்லை 108 போற்றியை சொல்லி நம்ம அம்பாளை அந்த படத்தில் ஆவாகனம் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்ம நலங்கெல்லாம் வைப்போம் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுவோம், பன்னீர் சொம்பு, வெத்தலை பாக்கு, பழம், அம்மாவுக்கு ஒரு சக்கரை பொங்கல், ஒரு நெய்வேத்தியம் செஞ்சிடணும். குழந்தை பாக்கியம் வேணுன்றவங்க முதல் நாளே தோலோடு இருக்கு இல்லையா பாசி பயிறு, அதை முளைக்கட்டி அதையும் நம்ம அம்பாளுக்கு அங்கே பிரசாதமாக வச்சிடணும். இப்போ நம்ம அம்பாளுக்கு நலங்கு வைக்க போகிறோம். எப்படி நம்ம ஒரு விசேஷத்துக்கு நலங்கு வைப்போமோ அந்த மாதிரி அம்பாளுக்கு சந்தோஷமாக பன்னீர் தெளித்து அம்மா நெத்தியில் அம்மாவுடைய அபய வரத அஸ்தத்தில் வச்சு அவங்க பாதத்துலேயும் சந்தோஷமாக அவங்களுக்கு
நலங்கு வைக்கிற மாதிரியே அவங்களுக்கு சந்தனம் குங்குமம்லாம் வைத்து வளையல் போடணும், வளையல் மாலை கட்டி போடணும். உங்களுக்கு கட்ட தரலனாலும் அதை காசு கொடுத்து கடையில் வாங்கி போடலாம். அப்படி இல்லைன்றவங்க வளையலை பண்டிலாகவே சுற்றி நம்ம படத்து சைடில் இருக்கு இல்லையா, அம்மா கையில் போட்டு விடுற மாதிரியே அந்த படத்தில் போடணும். இல்லை ஒரு சிலர் அம்மன் சிலையே இருக்குமான்னா அம்பாளுடைய கைகளில் வந்து போட்டு விட்டுடலாம். இப்போ அம்பாளுக்கு நல்லா அலங்காரம், நல்லா வந்து ஆராதனை, தீப தூப ஆராதனை, சாம்பிராணி வாசனை காட்டி அம்பாளை நல்லா வழிபாடு செஞ்சுட்ட பிறகு அம்பாளுக்கு நம்ம ஆரத்தி எடுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு எவ்வளோ வந்து இவ்வளோ பண்ணி பார்க்கும்போதே அம்பாள் இவ்வளோ அழகாக இருக்காங்க, அழகு வந்துடும். அம்மா அங்கே அப்படியே எழுந்தருள்வா, அவள் ஜெகன்மாதா இல்லையா, அந்த இடத்துல வந்து எழுந்தருளி செய்திருவா. அம்பாளுக்கு நல்லா திருஷ்டிலாம் எடுத்து வச்சுட்டு அம்பாள் படத்தை இப்போ பூஜை அறையில் இருக்கிறோம் அப்படின்னீங்கன்னா அந்த பூஜை அறையில் எந்த இடத்துல எடுத்தோமோ அந்த இடத்துல அம்பாளை வந்து வச்சிடணும் எடுத்து. அதற்கப்புறம் அந்த மனையில் யாருக்கு திருமணம் ஆகணுமோ, யாருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணுமோ அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு நம்ம வந்து நலங்கு வைக்கணும். எப்படி வந்து நம்ம நலங்கு வைப்போமோ விசேஷத்துக்கு அந்த மாதிரி அவங்களுக்கு நலங்கு வைத்து அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா பன்னீர் தெளித்து சந்தனம் வச்சு வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்கள நல்லா மனமாற ஆசீர்வாதம் பண்ணணும். அந்த மனையில் உட்காருறீங்க இல்லையா, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆணுக்கும் பண்ணலாம். மனதார வேண்டிக்கணும், அம்மா தாயே எங்களுக்கு வருடத்திற்குள்ள ஒரு நல்ல இல்வாழ்க்கை துணையை கொடு, எனக்கு நல்ல கணவன் மனைவியை கொடுன்னு அவங்கள மனதார வந்து ப்ரேயர் பண்ணிக்க சொல்லணும். அதே போல் குழந்தை பாக்கியம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள வந்து உட்கார வச்சு அவங்களுக்கும் வந்து நம்ம வந்து நலங்கு வைக்கணும். இப்போ திருமணம் ஆகிறவங்களுக்கு என்ன பண்ணலாம், ஆணாக இருந்தால் மனையில் உட்கார வச்சு நம்ம வந்து நலங்கு வச்ச பிறகு அவங்க மனதார பிரார்த்தனை பண்ணுவாங்க. பெண்ணாக இருந்தால் அவங்களுக்கு வந்து நம்ம அந்த வளையல் இருக்கு இல்லையா, கூடுதலாக வளையல் வாங்கி வச்சுருப்போம், அந்த வளையலை வந்து அவங்களுக்கு கல்யாண வளையலாக போட்டு பெரியவங்க வந்து அவங்கள மனதார ஆசீர்வாதம் பண்ணணும். அதற்கப்புறம் அவங்கள வந்து அம்பாள் கிட்ட வந்து உள்ளம் உருகி பிரார்த்தனை செய்து கொள்ளும் பொழுது வரும் வருடம் அவங்களுக்கு வந்து துணைவனோடு வந்து அவங்க இந்த ஆடிப்புறத்தை வழிபாடு செய்வாங்க. குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்களை வந்து நம்ம மனையில் உட்கார வச்சு அவங்களுக்கும் நம்ம வந்து நலங்கு வைக்கணும். சீமந்தத்துக்கு எப்படி நலங்கு வைப்போமோ அந்த மாதிரி நலங்கு வச்சு அவங்களுக்கு கை நிறைய வளையல் போட்டு அவங்கள நல்லா ஆசீர்வாதம் பண்ணணும். அவங்கள வந்து மனமுருகி வேண்டிக்கணும், அம்மா எனக்கும் வந்து ஒரு நல்ல குழந்தை வளத்தை கொடு அப்படின்னு உள்ளன்போடு வேண்டிக்கணும். அவங்களுக்கு இந்த நலங்கு வைத்த பிறகு அவங்களுக்கு வந்து மடி நிரப்பணும். மடி நிரப்புவது என்னம்மா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு தேங்காய், வெத்தலைப்பாக்கு, பழம், ₹1 காயின் வைத்து அவங்க மடி நிரப்பி அவங்கள என்ன பண்ணணும், அவங்கள அப்படியே எழுந்து பூஜை அறைக்கு எடுத்து சென்று அங்கே மனமுருகி வேண்டிக்கணும், அம்மா நீ எப்படி ஜெகன்மாதாவாக இருக்கியோ அதே போல் எனக்கும் வரும் வருடத்திற்குள்ள ஒரு புத்திர பாக்கியத்தை கொடு, எப்படி உன்னுடைய அருட்பிரசாதத்தால் என்னுடைய மடி நிறைந்திருக்கிறதோ அதே போல் என் வரும் வருடத்திற்குள்ள உன் அருளால் மடி வாய்த்து நல்ல பிள்ளையை ஈன்றெடுக்கும் பாக்கியத்தை எனக்கு கொடுமா அப்படின்னு அவகிட்ட வந்து கண்ணீர் மல்க நம்ம வேண்டிக்கணும். ஏன்னா கை நிறைய வளையல், மடி நிறைய அம்பாலோட பிரசாதத்தோடு நம்ம உள்ளம் உருகி வேண்டும் பொழுது அம்பாள் மனம் உருகி நம்மளுடைய பிரார்த்தனையை விரைவாக நிறைவாக நிறைவேற்றி தருவாள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த வழிபாடுலாம் பண்ணிட்டோமா, நாங்கள் 2-3 வருஷமாக பண்ணுறோம், எங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பாக்கியமே இல்லைன்றவங்க அன்று மாலை அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று, ஏன்னா திருமணம் ஆபவர்களும் ஆகணும் அப்படின்றவங்களும் சரி, குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்களும் சரி, அன்று மாலை அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயத்திற்கு சென்று அங்கே வந்து வளையல் வாங்கி கொடுங்க. அங்கே ஆலயத்தில் அங்கே அவங்க வளையலை வச்சு வழிபாடு பண்ணி தருவாங்க. திருமணம் ஆனபவர்கள் அதை போடும்போது அதை கல்யாண வளையலாக நினைத்து சந்தோஷப்பட்டு இறைவன்கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அங்கே இருக்கிற 4 பேருக்கும் வந்து பிரசாதமாக அந்த வளையலை கொடுங்க. அதே போல் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் அதே போல் அந்த வளையலை வாங்கி போட்டு கொள்ளும்பொழுது மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க, அடுத்த வருடம் எனக்கு இந்த மாதிரி சீமந்தம் செய்து நான் கை நிறைய வளையல் போட்டுக்கணும்னு. அதை தாண்டி என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கோயிலில் வந்து ஒரு தொட்டில் கட்டி போடுங்க. தொட்டில் வெளியில் விற்கும், அந்த தொட்டியில் வாங்கி நீங்கள் போடுறதோ இல்லை வீட்டில் இருந்தே நீங்கள் கட்டி கொண்டு செல்லக்கூடிய புடவையில் ஒரு பக்கம் இருக்கிற துணியை வந்து கிழித்து அந்த கோயிலில் குளிக்கிறதுக்கு இடம் இருந்தால் ஈர துணியோட கோயிலை வளம் வந்து கட்டுங்க. அங்கே வசதி இல்லைமான்றவங்க வீட்டில் இருந்தே குளித்துட்டு போங்க. நீங்கள் கட்டக்கூடிய அந்த சாதாரண புடவையில் இருக்க ஒரு பக்கத்தை வந்து கிழித்து அந்த கோயிலில் வந்து தொட்டில் கட்டி ஒரு கல்லையோ இல்லை ஒரு மஞ்சளையோ வைத்து தொட்டில் கட்டிட்டு வாங்க. அங்கே ஆடக்கூடிய தொட்டில் உங்கள் வீட்டில் வரும் வருடங்களில் ஆடும். இந்த மாதிரி இந்த எளிய வழிபாடையும் இந்த செயல்களையும்
நீங்கள் பின்பற்றி வரும் வருடத்தில் உங்கள் இல்லத்தில் ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கையும் நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிட்டும். இதை நிறைய பேருக்கு ஒரு சில இடங்களில் கோயில்லையே பண்ணுவாங்க. இந்த மாதிரி சீமந்தம் அந்த மாதிரி பிள்ளை பாக்கியம் பெற்றவர்கள்லாம் நிறைய பேரை கண்கூடாக பார்த்துருக்குறோம். அந்த மாதிரி இருந்தாலும் அந்த மாதிரி போய் செஞ்சுக்கோங்க. உங்கள் ஊரில் இருக்கிற ஆலயங்களில் எப்படி வழிபடுறாங்கன்னு கேட்டு பால் குடமும் எடுக்கலாம். அங்கே இருக்க ஊஞ்சல் சேவையை பார்க்கும்பொழுது உங்களுக்கு அனைத்து விதமான பலன்களும் கிட்டும். எங்கள் வீட்டில் வந்து பெரியவங்களாம் யாரும் இல்லைம்மா, நாங்கள் தனியாக இருக்கோம், வெளிநாட்டில் இருக்கோம்னா உங்கள் கணவரே இது செய்யலாம். அம்மா கணவர் கூட இல்லைம்மா, நான் தான் தனியாக இருக்கிறேன், அவர் வேலைக்கு போயிடுவார் அப்படின்றவங்க நீங்களே உங்களுக்கு வந்து பண்ணி கொள்ளலாம். அந்த நாட்களில் பெரியவங்ககிட்ட நிறைய ஃபோன் மூலமாவது ஆசீர்வாதம் வாங்கி கொள்ளுங்க. எங்களுக்கு வந்து இந்த மாதிரி தேவைகள் கிடையாதுமா, நாங்கள் சாதாரணமாக அம்பாலை வழிபடலான்னா தாராளமாக வழிபடலாம். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை காணணும், எங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வசதி வாய்ப்புகளை அடையணும், 4 பேர் மத்தியில் ஒரு கௌரவமான வாழ்க்கையை பெறணும், ஒரு செல்வ நிலையை அடையணும் அப்படின்றவங்க இந்த நாட்களில் ஆடிப்புறத்தன்று அந்த ஆண்டாள் திருவுருவ படத்திற்கு உயர மாலை அந்த அம்மா எந்த அளவுக்கு இருக்காங்களோ அந்த மாலையை வாங்கி செலுத்தும் பொழுது கால சக்கரத்தின் 5ஆம் இடம் அந்த இடத்துல இருக்கக்கூடியதான் பூர நட்சத்திரம். அது வந்து சிறப்பாக ஆக்டிவேட் ஆகி நல்ல கணவன் மனைவி ஒற்றுமை இல்லைன்னாலும் ஒற்றுமையும், ரிலேஷன்ஷிப் இல்லை நல்ல காதல் மனம் புரியணுன்னாலும் காதல் மனம் புரியறதுக்கும், நல்ல ஒரு தொழில் மேன்மை, குடும்ப ஒற்றுமை, நல்ல ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கை, லக்ஸுரியான லைஃபு இதையெல்லாமே கொடுத்து சுக்கிரனையும் சிறப்பாக பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடும். கார்த்திகனால காலச்சக்கரத்தில் 1, 5, 9 தான் இந்த சுக்கிரனோட நட்சத்திரமே இருக்கும். அப்போ இந்த ஆண்டாள் பூரத்திற்கு எவ்வளவு சிறப்பு பாருங்க. எளிமையான வழிபாடு தான், பலன்களோ ரொம்ப அதிகம். இந்த நாட்களில் என் பொண்ணு வந்து பண்ண முடியாதுமா, வீட்டு விளக்கு ஆயிட்டான்னாலும் நீங்கள் வந்து பூஜை அறையில் பண்ணிவிட்டு அவங்கள ஹாலில் கூப்பிட்டு வந்து இந்த சடங்குகளை எல்லாம் செய்யுங்க. இதில் என்னென்னா நம்பிக்கையும் நம்ம உள்ளன்போடு அந்த அம்பாலை வழிபடுவதும் தான் அந்த வழிபாட்டோட வெற்றியின் ரகசியம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் இயன்றால் மற்றவருக்கு தானமும் மனதார பண்ணுங்க. நிறைய பேருக்கு தாம்பூலம் கொடுங்க. எப்படிலாம் வந்து உங்களால் வந்து சிறப்பாக வழிபட முடியுதோ அப்படியெல்லாம் சிறப்பாக எளிமையாக வழிபட்டு முழுமையான பலனை பெற்றுக்கொள்ளுங்க. அடுத்த வருடம் கமெண்ட்ஸில் நீங்கள் போடுவீங்க எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பாக்கியம் கிடைச்சிச்சின்னு. அதனால் இந்த வழிபாட்டை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலட்சுமி. இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.